இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஜவ்வரிசியோ கேரட்டை வச்சு ஒரு பாயசம் ஒன்று பண்ண போகிறேன். இது வந்து நல்லா டேஸ்டியாக நல்லா க்ரீமியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். அதுக்கு முதல்ல நான் வந்து இப்போது ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது வந்து நைலான் ஜவ்வரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துடும். வாஷ் பண்ணி நல்லா ஒரு 2 முறை தண்ணியில் கழுவி வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம். நம்ம வந்து 3 hours ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் நான். இப்போ பாருங்கள், நான் வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 3 hour ஊற வைக்க போகிறேன். இப்போ நான் வந்து தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3 hour வச்சிடலாம். அதுக்கப்புறம் 3 hour ஆகிட்ட பிறகு இந்த பக்கம் ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த ஜவ்வரிசி வந்து ஜவ்வரிசி கூட நான் சேர்த்துட்டேன். இன்னும் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணல. ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வெந்துடுச்சு. இது வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது நான் 3 hour ஊற வச்சதுனால நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துன்னு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதுக்கு வந்து நம்ம துருவி வச்சுருக்கோம். நான் வந்து இன்றைக்கி 2 கேரட் எடுத்துக்கேன். 2 கேரட்டில் வந்து துருவி வச்சுருக்கேன். அந்த கேரட்டை தான் இப்போ நான் சேர்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய்யில் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வறுத்து கொடுக்கணும். கை விடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் சீக்கிரமாகவும் வெந்துடும். நம்ம பாலில் தான் வேக வைக்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். 1 கப்பு பால் வந்து நான் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பால் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் பால் சேர்த்துட்டேன். இந்த பால் வந்து நான் தண்ணியே மிக்ஸ் பண்ணாத நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேரட் வந்து இந்த பாலிலே வேகணும். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இல்லைங்களா, நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இல்லைங்களா. உங்கள்கிட்ட நைலான் ஜவ்வரிசி இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஆர்டினரி ஜவ்வரிசியே எடுத்துக்கின்னு அதை வந்து 1 hour ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து வெந்து நிற்க நல்லா. இப்போ வந்து நான் உப்பு சேர்த்துறேன். நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் சேர்க்குறேன். அது வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால நான் உப்பு சேர்க்குறேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாயசத்துக்கு நம்மளுக்கு 1/2 லிட்டர் பால் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கப்பு கூட நான் அதுக்கப்புறமா சேர்க்க போகிறேன். இப்போ வந்து இது நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம வந்து இன்னொரு கப்பு பால் கூட இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்த பிறகு நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுருக்கிற ஜவ்வரிசி கூட இதில் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போது நல்லா கொச்சி மேலே வருது. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு கேரட்டு. இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுருக்கிற ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்து கொடுத்துடலாம். இதுக்கு வந்து சர்க்கரை ஸ்வீட் வந்து 1 கப்பு அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னாக்கா நீங்கள் வந்து 1.5 கப் கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இன்னொரு கப்பு பால் கூட சேர்த்துட்றேன். இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுக்குறேன். நல்லா கலந்து கொடுத்துட்ட பிறகு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து இன்னும் சர்க்கரை சேர்க்கல. இதில் இப்போ சர்க்கரை சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சர்க்கரை சேர்த்துடலாம். இதில் இப்போ பாருங்கள், நான் வந்து 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப்பே நல்லா தித்திப்பாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி நீங்கள் தித்திப்பு சாப்பிட்றீங்கனாக்கா 1.25 கப்பு கூட போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம் நீங்கள் சர்க்கரை. இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கறிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு இன்க்ரீடியன்ட்ஸு நான் சேர்க்க போகிறேன். அது வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸு. அது என்ன, நீங்கள் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு சொல்லிவிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இது நல்லா வேகட்டும். பாயசம் வந்து நல்லா வேகட்டும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. திக்காக இருக்க பாயசம். இப்போ வந்து நான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறேன். அதாவது நான் வந்து பாதாம் பவுடர் தாங்க நான் சேர்க்குறேன். இது வந்து வீட்டில் செஞ்ச பாதாம் பவுடர். இப்போ வந்து நான் 1.25 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் நான்.
அதுக்கப்புறம் இது சேர்த்துட்ட பிறகு நல்லா கலந்து கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கமும். இப்போ வந்து நான் நல்லா கலந்து கொடுத்துறேன். கலந்து கொடுத்துட்ட பிறகு ஸ்டவ் இன்னும் ஆல்மோஸ்ட் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து எல்லா பக்கமும் நல்லா கலந்துட்டு பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீமியாக இருக்குது டெக்ஸ்டரு. ஸோ இந்த பாயசம் வந்து நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா திருப்பி செஞ்சு சாப்பிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை நல்லா வறுத்துட்டு இதில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து முந்திரி திராட்சை இப்போ வறுத்து இதில் சேர்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம சர்விங் பவுலில் சேர்த்துடலாம். இப்போ வந்து சர்விங் பவுல் கப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதில் வந்து இந்த பாயசத்தை சேர்த்துடலாம். பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது கேரட் வந்து ஆல்ரெடி ஹெல்தி கேரட்டு தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.